ரீசெண்டாக இந்த ஹெட்ஷாட்டோட கேமிங் கண்ட்ரோலர் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். இதில் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இதில் GTA விளாட முடியுமா அப்படிங்கிறதா. எஸ், உங்களால் GTA Vice City விளாண்டுக்க முடியும். நானுமே முக்கியமாக அந்த கேம் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, இந்த கண்ட்ரோலருக்கு சார்ஜ் பண்ணணுமா அப்படிங்கிறதா. இந்த கண்ட்ரோலருக்கு எந்த வித பவர் சப்ளையும் தேவை கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் இந்த ஃபோனை இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோனில் இருந்தே பவர் சப்ளைங்க எடுத்துக்கும். அண்ட் ஃபோனில் சார்ஜ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, கீழே ஒரு Type-C போட்டிருக்கு. இது மூலிமா உங்கள் ஃபோனையும் சார்ஜ் பண்ணிக்கலாம் கேம் விளாண்டு இருக்கும்போது. அடுத்து நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, ஐஃபோனில் கண்ட்ரோலர் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறதா. இந்த கண்ட்ரோலர் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுலையுமே ஒர்க் ஆகும். அண்ட் இந்த Xbox மாதிரி கிளவுட் கேமிங் பிளாட்ஃபார்ம்லையுமே இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் அடுத்த கொஸ்டின் என்ன, இதோட வெயிட் எவ்வளோ, ரொம்ப நேரம் வச்சு ப்ளே பண்ண முடியுமா அப்படிங்கிறதா. இது வந்து 180 கிராம்ஸ் தான், நல்ல லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ரொம்ப ஒன்றும் வெயிட்லாம் சொல்ல முடியாது. உங்கள் ஃபோன் மேபி ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா வேணால் வெயிட் ஃபீல் பண்ணலாம். பட் கண்ட்ரோலர் வெயிட்டுங்கிறது ரொம்பவே கம்மி தான். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இதுக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதா. ஒன்ஸ் இந்த கண்ட்ரோலர் வாங்கிட்டீங்க அப்படின்னா எந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனும் கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை தான் நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் வச்சு ப்ளே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட லிங்க் பயோல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.